சோழனின் செல்வி. அத்தியாயம் 12. உருவிய வாளோடு ஆவேசமாக பாய்ந்தான் விமலாதித்தன். ஆரம்பமே படு வேகமாக இருந்தது. சோழத்தின் வேங்கையான இளவரசன் ராஜேந்திரனை நோக்கி வாள் வீசி தாக்கினான். இடம் வலம் என மாறி மாறி தாக்கினான். ஒவ்வொரு தாக்குதலிலும் வேகம் அதிகரித்து கொண்டே போனது. தொடர்ந்து தாக்க தாக்க பலமான அந்த தாக்குதல் ராஜேந்திரனை பின் நகர வைத்ததோடு சில சமயங்களில் எச்சரிக்கவும் செய்தது. விமலாதித்தனின் வாளின் வீச்சு தந்த அதிர்வினை தனது கரங்களின் வழியே முழுமையாக உணர்ந்தான் ராஜேந்திரன். என்றாலும் கவனம் முழுவதையும் அவனது வாள் பாயும் திசையிலேயே வைத்திருந்தான். தனது ஒவ்வொரு தாக்குதலையும் தடுப்பதோடு அல்லாமல் அதன் வேகத்தின் திசையினை வேறு பக்கம் திருப்பி விடுகிறான் ராஜேந்திரன் என்பது தெளிவாக புரிந்தது விமலாதித்தனுக்கு. இருபுறமும் தாக்க அதனை திருப்பி விடுவது எளிதாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட விமலாதித்தன் வாள் வீசும் போக்கினை மாற்றி தொடர்ந்து ஒரே திசையில் தாக்கத் தொடங்கினான். எந்த ஒரு வாள் வீரனுக்கும் வலது கை வலிமையானது என்பதால் இடதுபுறமாக தாக்க எளிதாக தடுக்கவோ எதிர்த்து தாக்கவோ இயலும் என்பதை அறிந்திருந்த விமலாதித்தன் சட்டென்று தன் வீச்சினை மாற்றி ராஜேந்திரனின் வலதுபுறமாகவே தாக்க ஆரம்பித்தான். இடைவிடாமல் அதே பக்கம் தாக்கினான். ஆரம்பத்தில் பலமாய் தடுத்து வந்த ராஜேந்திரனின் வாளின் வலிமை நேரம் செல்ல செல்ல குறைவதை மனதில் குறித்து கொண்டு இன்னும் பலமாக தாக்கினான். ஒரு கணம்தான் நோக்கினான் ராஜேந்திரனின் முகத்தை. அதில் சிறிதும் புன்னகை குறையாது விளையாட்டாக வாள் வீசி கொண்டிருப்பதை கண்டவுடன் இன்னும் கோபமானான். வெறி கொண்டு தாக்க துவங்கினான். விரைவில் தளர்ந்து விடுவான் ராஜேந்திரன் என எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் எதிரே நடப்பதைக் கண்டு மிரண்டு போனான் விமலாதித்தன். ராஜேந்திரனின் வலது கையிலிருந்த உடை வாளானது கனப்பொழுதில் அவனது இடது கைக்கு போனது. எப்படி மாறியது என யோசிக்க தொடங்குவதற்குள் இடது கையாலேயே வாள் வீச தொடங்கினான் ராஜேந்திரன். அதுவரை விமலாதித்தனின் வாள் வீச்சை தடுப்பதிலேயே காலம் கழித்த ராஜேந்திரனின் வாளானது இடது கைக்கு மாறியவுடன் தாக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வாளின் வேகமும் வலிமையும் அதிகரித்து கொண்டே வர சமாளிப்பதற்கு திணறிப்போனான் விமலாதித்தன். ராஜேந்திரனின் வாள் தந்த அதிர்வு விமலாதித்தனின் உடலையும் தாண்டி அவன் கால் பதிந்திருந்த மண்ணிலும் பரவியது. வேகம் எடுத்தனர் இருவரும். சுழன்று சுழன்று தாக்க ஆரம்பித்தனர். அவர்களது சுழற்சியில் புல்வெளியினையும் மீறி புழுதியானது அவர்களை சுற்றி சுழல ஆரம்பித்தது. எவரது வாள் எத்திசையில் பாய்கிறது, எவர் எந்த இடத்தில் நிற்கிறார்கள் என்பதனை கூட சட்டென்று அங்கிருந்த எவராலும் கணித்துவிட இயலவில்லை. வாட்கள் மோதும் சத்தம் தவிர்த்து வேறு எதையும் கேட்கவும் இயலவில்லை. வாள் வீசிக்கொண்டே விமலாதித்தனின் முகத்தை ஒரு கணம் நோக்கினான் ராஜேந்திரன். ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டான் என்பதனை அவனது உதடுகள் காட்டிய சிறு புன்னகை வெளிச்சமிட்டது. விமலாதித்தனின் வாள் பாயும் திசையினையும் அதன் வேகத்தினையும் மனதில் குறித்து கொண்டான். நேர் எதிரே நின்று விமலாதித்தனின் தாக்குதலை தடுத்தாள ஆரம்பித்தான். சுழல்வதை நிறுத்தி நேர் எதிரே நின்று தாக்கும் ராஜேந்திரனை தனது முழு பலத்தையும் பிரயோகித்து தாக்கினான் விமலாதித்தன். மீண்டும் இடம் வலம் என இரு பக்கமும் தாக்கினான். தொடர்ந்து இடைவெளியின்றி தாக்கிக் கொண்டே இருந்தான். அவளது வாளின் மீதே கண் வைத்திருந்தான் ராஜேந்திரன். அவர்களை சுற்றியிருந்த புழுதி மண்டலமானது மெல்ல அடங்க தொடங்க இருவரது தோள்களிலும் மார்பிலும் வாட்களால் உண்டான கீறல்களிலிருந்து குருதி வழிந்து கொண்டிருப்பது தெரிய ஆரம்பித்தது. வலதுபுறமாய் வேகமாய் வீசப்பட்ட விமலாதித்தனின் வாளை தனது வாளால் தடுத்தான் ராஜேந்திரன். அதே வேகத்தில் திரும்ப இடதுபுறமாய் விமலாதித்தன் வீச அதனை தடுக்காமல் சட்டென்று தன்னிடம் விட்டு நகர்ந்தான் ராஜேந்திரன். தனது வாளானது தடுக்கப்படாமல் போக அதனோடே சேர்ந்து இழுக்கப்பட ஒரு கணம் தடுமாறினான் விமலாதித்தன். அந்த ஒரு கண பொழுது போதுமானதாக இருந்தது ராஜேந்திரனுக்கு. வலது கையில் உயர்த்திய வாளோடு சட்டென்று எகிறினான் ராஜேந்திரன். எதிரே இருந்த விமலாதித்தனின் வலது தொடையின் மீது கால் வைத்து எகிறினான். எகிரிய வேகத்திலேயே விமலாதித்தனின் கழுத்தில் தன் வாள் பதித்து நிறுத்தினான் ராஜேந்திரன். விமலாதித்தனின் இடது கால் பின்புறம் மடங்கிய நிலையில் வலது கால் மடங்கி பூமியில் ஊன்றி இருக்க அந்த காலின் தொடை பகுதியில் தனது வலது காலை உறுதியாக ஊன்றி கையில் இருந்த வாளை அவனது கழுத்தில் பதித்திருந்தான் ராஜேந்திரன். அசையாதே விமலாதித்தா, சிறிது நீ அசைந்தாலும் என்னையும் மீறி எனது வாள் உனது கழுத்தில் துளையிட்டு இறங்கிவிடும் என்ற ராஜேந்திரனின் வார்த்தைகள் அசைய விடாமல் செய்தன விமலாதித்தனை. ராஜேந்திரனின் வாள் தொட்டு நின்ற இடத்திலிருந்து குருதி துளிகள் இரண்டு எட்டி பார்க்க ஆரம்பித்தன. விமலாதித்தனின் கையில் இருந்த அவனது உடை வாளினை தனது இடது கையால் பறித்தான் ராஜேந்திரன்.
பின்புறமாய் எகிரி மண்ணில் குதித்து நின்றான். வேங்கையோடு விளையாடியது போதுமா விமலாதித்தா? இன்னும் வேகம் காட்டி விளையாடும் எண்ணம் ஏதேனும் உண்டா என்றான் ராஜேந்திரன். பதிலேதும் கூறாமல் தலை குனிந்தான் விமலாதித்தன். வந்தியத்தேவரோடு நின்று கொண்டு இருவரின் மோதலையும் கவனித்து கொண்டிருந்த சக்திவர்மனும் ஏதும் பேச இயலாது நின்றான். என்னை கொன்றுவிடு ராஜேந்திரா, தோற்றவனுக்கு இம்மண்ணில் வாழும் தகுதி இல்லை என்பது எனக்கு புரிகிறது என்றான் விமலாதித்தன். உண்மைதான் நீ கூறுவது. ஆனால் தோல்விக்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் அதனை சரி செய்தால் வென்றுவிடலாம் என்பதை கூட உணராதவனுக்கு வாழ தகுதி இல்லைதான் என்ற ராஜேந்திரனை நிமிர்ந்து நோக்கினான் விமலாதித்தன். தனது உடை வாளை உரையில் இட்டுவிட்டு கையிலிருந்த விமலாதித்தனின் வாளை அவனிடத்தே நீட்டினான். அவன் அருகில் சென்று அவனது தோள் பற்றி எழுப்பி நிற்க வைத்தான். அவனை கருணையோடு நோக்கினான். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள் விமலாதித்தா, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுதான். அதே சமயம் தோல்வி தரும் படிப்பினையை புரிந்து கொள்ளாமல் போவது அழகல்ல. கையில் வாள் கொண்டு எதிரியை நோக்கி நின்ற பிறகு எதிரே இருப்பவனின் வலிமையினை பற்றித்தான் யோசிக்க வேண்டுமே தவிர அவனது அதிகாரம் என்ன, வென்றால் என்ன நடக்கும், தோற்றால் என்ன நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் ஆராயவும் கூடாது. அதுபோன்ற சிந்தனைகள் களத்தில் தோன்றவும் கூடாது. ஆரம்பத்தில் ஆவேசமாக தாக்க ஆரம்பித்த உன்னை கண்டு நானே திகைத்து போனதும் உண்மைதான். ஆனால் என் வலிமையினை சற்று கூட்ட கூட்ட அதனை எதிர்கொள்ள திட்டமிட வேண்டிய நீ தேவையில்லாமல் யோசிக்க ஆரம்பித்ததுதான் தவறு. எதிரே நிற்பவன் சோழத்தின் இளவரசன், நாம் இருப்பதோ அவனது இடத்தில். அடுத்து என்ன ஆகுமோ போன்ற சிந்தனைகள் உன்னை ஆக்கிரமித்த பொழுதில்தான் நீ தடுமாற ஆரம்பித்தாய். அதனை உனது முகக்குறிகளை வைத்தே தெரிந்து கொண்ட பின்புதான் உன்னை நான் வீழ்த்தினேன் என்றான் ராஜேந்திரன். போரிடும் போது தனது மனதில் தோன்றியதை எத்தனை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறான் ராஜேந்திரன் என்பது தெரியவர திகைத்து போனான் விமலாதித்தன். இதில் திகைப்படைய ஏதும் இல்லை விமலாதித்தா. வீரம் மட்டுமே எந்த ஒரு வெற்றியையும் தீர்மானித்துவிட இயலாது. வீரத்தோடு இணைந்து இது போன்ற சில விஷயங்களும் அவசியம் வெற்றியை அடைய. உண்மையாகவே சொல்கிறேன் விமலாதித்தா, நான் வாழ்முனையில் சந்தித்தவர்களில் மிகச்சிறந்த வீரன் நீ என்ற ராஜேந்திரனின் வார்த்தைகளை நம்பவே முடியாமல் பார்த்தான் விமலாதித்தன். பேசியது போதும் ராஜேந்திரா, வா இங்கே என வந்தியத்தேவர் குரல் கேட்க அவரை நோக்கி நடந்தனர் இருவரும். அங்கிருந்த இருக்கைகளில் அமர வைக்கப்பட்டு உடன் அவர்களின் காயங்களுக்கு மூலிகை சாறும் மஞ்சளும் இடப்பட்டு மேலே மெல்லிய துணி ஒன்று மார்பின் மீது போர்த்தப்பட்டது. அவசரப்பட்டு வார்த்தைகளை இறைத்து விட்டான் என் தம்பி, என் பொருட்டு மன்னிக்கவும் என்றான் சக்திவர்மன். அவசியமான வார்த்தைகளைத்தான் இறைத்திருக்கிறான். உணர்ச்சி ஏதும் இன்றி இருப்பவன் வீரனாக இருக்க முடியாது. அதே சமயம் அதிக உணர்ச்சி வசப்படவும் கூடாது என்றார் வந்தியத்தேவர். நீ நினைத்ததை நடத்தி கொள்ள இப்படி முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதும் முறையல்ல ராஜேந்திரா என்று பின்புறம் இருந்து ஒரு குரல் கேட்க, குரல் வந்த திசையினை நோக்கி திரும்பிய சக்திவர்மனும் விமலாதித்தனும் அதிர்ந்து போயினர். இவரை இத்தனை விரைவில் இவ்வளவு அருகில் தாங்கள் சந்திப்போம் என்று கனவிலும் நினைக்கவில்லை அவர்கள் இருவரும். தானாகவே கைகள் கூப்பின. எழுந்து நின்று வணங்கினர் தன்னை மறந்து. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 13. பௌர்ணமி நிலவின் முழு பிரகாசமும் ஒளிர்ந்தது அவர் முகத்தில். கண்கள் இரண்டிலும் கருணை மிளிர்ந்திருந்தது. பிறை நெற்றி காட்டிய சிந்தனை வரிகளும் அதில் அழகு சேர்க்கும் விதமாக அமைந்திருந்த குங்குமமும் அதற்கு சிறு குடை பிடித்தாற் போல தீட்டப்பட்டிருந்த திருநீரும் தூக்கி வாரி இருந்த சிகையின் நடுவே செந்தூர திலகமும் அதன் தொடர்ச்சியாய் மலை அருவியென நீண்டு இடைவரை ஊஞ்சலாடி கொண்டிருந்த பின்னலும் அழகோடு சேர்ந்திருப்பதால் மட்டுமே நாங்கள் அழகு என சொல்லாமல் சொல்லி பறைசாற்றி கொண்டிருந்தன. என்ன ஒரு கம்பீரமான அழகு இது! கண்டவுடன் வணங்க வைக்கும் கண்ணியமான அழகு என தனக்குள் வியந்தனர் வேங்கியின் இளவரசர்கள். வல்லவரையரின் மாதேவியார் எனில் அழகிற்கு பஞ்சம் இருக்குமா என்ன? ராஜராஜரின் தமக்கையார் எனில் கம்பீரத்திற்கு குறைவிருக்குமா என்ன? தம்மை மறந்து போய் நின்றிருந்தனர் இருவரும். இத்தனை முரட்டுத்தனமாக நீ நடந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ராஜேந்திரா என்றபடி அந்த காந்த குரலுக்கு சொந்தக்காரராக அவர்கள் முன்பு வந்து கொண்டிருந்தார் அவர். மதுரை கொண்ட ராஜகேசரியான சுந்தர சோழரின் திருமகளும் பாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரியான ஆதித்த கரிகாலனின் அன்பு தங்கையும் காந்தலூர் சாலை கலமறுத்தருளிய ராஜகேசரியான ராஜராஜரின் அருமை தமக்கையும் வல்லவரையர் வந்தியத்தேவரின் மாதேவியாருமான குந்தவை மாதேவியார்தான் அவர். நான் என்ன அப்படி தவறாக நடந்து கொண்டேன் அத்தையாரே?
எனக்கு இடப்பட்ட கட்டளையை தானே நிறைவேற்றினேன், புன்னகையோடு கேட்டான் ராஜேந்திரன். நிறைவேற்ற நினைத்தது சரிதான், செயல்படுத்திய முறைதான் தவறு. தேவையில்லாமல் எதற்கு விமலாதித்தரோடு மோதல், அதுவும் எதிரிகளைப் போல கையில் வாட்களோடு என்றார் குந்தவை தேவியார். அப்படி நின்றதால் தானே தெரிந்தது விமலாதித்தரின் வீரம் என்ன என்பதும் நாம் நினைத்திருக்கும் பொறுப்பிற்கு இவர் தகுதியானவர்தான் என்பதும் என்றான் ராஜேந்திரன். ஆனால் எவரையும் ஏளனமாக பேசி அதன் மூலம் அவரை எடை போட கூறவில்லை என் தம்பி என்றார் குந்தவையார். இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என எந்த ஒரு நியதியும் கூறப்படவில்லை எனக்கும் என்றான் ராஜேந்திரன். புலிக்குட்டிக்கு வேட்டையாட கற்றுத்தர தேவையில்லை என நினைத்திருப்பான் என் தம்பி. இங்கோ நிலைமையே வேறு என்பதை அறிந்திருக்க மாட்டான் என்றார் குந்தவை தேவியார் அதே வேகத்தோடு. உங்கள் தம்பியை குறை கூறினால் ஒப்புக்கொள்ளவே மாட்டீர்களே அத்தையாரே என்றான் ராஜேந்திரன். கறந்த பாலின் தூய்மையில் குறையென்றால் குருடன் கூட ஏற்க மாட்டானடா. என் தம்பியை முழுமையாக புரிந்து கொள்ள என்னாலேயே இதுவரை இயலவில்லை எனும் போது உன்னிடம் அதை எதிர்பார்ப்பது என் தவறன்றி வேறென்ன ராஜேந்திரா என்றார் குந்தவை தேவியார். புரியாத ஒரு புதிர்தான் என் தந்தை என்பதை நானும் மறுக்கவில்லை அத்தை என கூறிக்கொண்டே கண் சிமிட்டினான் ராஜேந்திரன். என்ன நடக்கிறது, எதை பற்றி பேசுகிறார்கள் என்பது புரியாமல் வணங்கியபடியே நின்றிருந்தனர் வேங்கியின் இளவரசர்களான சக்திவர்மனும் விமலாதித்தனும். வந்தியத்தேவரின் அருகில் இருந்த ஆசனத்தில் அமர்ந்தார் குந்தவை தேவியார். அமருங்கள் என்று அவர்களை நோக்கி கை காட்டினார். தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், என் தம்பியினை வைத்து என்னை சீண்டி பார்ப்பது ராஜேந்திரனுக்கு வழக்கம் என்று சிரித்தபடியே கூறினார். அதிகபட்ச அன்பிருந்தால் மட்டுமே இது போன்ற சீண்டல்கள் சாத்தியமாகும் என பணிவோடு கூறினான் சக்திவர்மன். மிக சரியாக சொன்னீர்கள் சக்திவர்மரே. என் அத்தையின் மீது நான் கொண்டிருக்கும் அன்பை கண்டு என் மாமாவிற்கே சற்று பொறாமைதான் போங்களேன் என்றான் ராஜேந்திரன் சிரித்தபடி. பொறுமையாக பேசடா, உன் தந்தையின் காதில் விழுந்துவிடப் போகிறது. என்னை விட என் தமைக்கை மேல் அன்பு கொண்டவன் எவன் என்று வாளோடு வந்துவிடப் போகிறார் உன் தந்தை என வந்தியத்தேவர் பதில் கூற பலமாக சிரித்தான் ராஜேந்திரன். என் தம்பி என்றால் உங்களுக்கு விளையாட்டாக போய்விட்டதா என செல்லமாக கோபித்தார் குந்தவையார். விளையாட்டாக அடிப்பது போல கைவோங்க தப்பிப்பது போல நகர்ந்தார் வந்தியத்தேவர். சரி, நமது விளையாட்டை பிறகு வைத்து கொள்ளலாம், முதலில் வந்திருப்பவர்களை கவனிக்கலாமே என்று குந்தவை கூற வேங்கியின் இளவரசர்களை நோக்கி திரும்பினார் வந்தியத்தேவர். உங்கள் சம்பந்தமான ஒரு முக்கியமான முடிவு ஒன்றை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது சக்திவர்மரே. அதற்காகத்தான் உங்களை வரவழைத்ததும் விமலாதித்தனை சண்டைக்கு இழுத்ததும் என வந்தியத்தேவர் கூற ஒன்றும் புரியாமல் பார்த்தனர் இருவரும். ஜடாசோட வீமனிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது சோழத்திற்கு. உடன் உங்கள் இருவரையும் அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டுமாம். சோழத்திற்கும் அவனுக்குமான முந்தைய உறவை காரணம் காட்டி எதிரியான உங்களை அவனிடத்தில் ஒப்படைக்க கோரியிருக்கிறான் என வந்தியத்தேவர் கூற அதிர்ந்து போயினர் இருவரும். எதிர்பார்த்த ஒன்றுதான் இது என்றாலும் இத்தனை விரைவில் இல்லை ஐயா. அது போகட்டும், இது பற்றிய சோழத்தின் முடிவு என்ன என்பதை நாங்கள் அறியலாமா என்று கேட்டான் விமலாதித்தன். இது பற்றிய முடிவினை எட்டிவிட்டார் எம் மன்னர். என்றாலும் எடுத்த முடிவினை சரியாக்க வேண்டியே இங்கு உங்களை வரவழைத்தது என்றார் வந்தியத்தேவர். என்னவென்று சற்று விளக்கமாக கூறினால் விளங்கிக் கொள்ளவும் ஏதுவாக இருக்கும் என்றான் சக்திவர்மன். தலைநகரான தஞ்சையின் படையில் முதன்மை தளபதி நான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே போல மகத மண்டலத்திற்கான அரசு பொறுப்பும் என்னிடம்தான் உள்ளது. தலைநகர் என்பதால் அதிக நாட்கள் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்பதில் என் பொறுப்பில் இருக்கும் பகுதிகளை முழுமையாக நிர்வகிக்க இயலவில்லை என்பதும் உண்மை. அதற்காகவே சிறந்ததோர் நம்பிக்கைக்கு உரிய நிர்வாகியை தேடிக்கொண்டிருந்தேன். இறையருளால் நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள் சக்திவர்மரே. தங்களுக்கு மறுப்பேதும் இல்லையெனில் எனது சார்பாக எனக்கு உட்பட்ட பகுதிகளை நிர்வகிக்கும் முழு உரிமையை மன்னரின் ஒப்புதலோடு உமதாக்க எண்ணியுள்ளேன். சோழத்தின் ஒரு தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்க சம்மதமா உங்களுக்கு என்பதை தெரிந்து கொள்ளவே உங்களை வரச் சொன்னேன் என்றார் வந்தியத்தேவர். இதனை நம்ப முடியாமல் விழிகள் விரிய பார்த்தான் சக்திவர்மன். கட்டளையிட்டு கூற வேண்டியதை கண்ணியத்தோடு கேட்கிறீர்கள் என்ற பிறகு மறுப்பதற்கு மனம் வராது போகிறது ஐயா. தகுதியோடு மரியாதையையும் சேர்த்து அளித்திருக்கும் உங்களின் மாண்பு உண்மையிலேயே என்னை நெகிழ வைக்கிறது என்றான் சக்திவர்மன். மகிழ்ச்சி சக்திவர்மரே. இதே போல இன்னொரு அன்பு கட்டளையும் உண்டு. அதற்காகத்தான் உங்கள் தம்பி விமலாதித்தனின் வீரத்தை சோதிக்கவும் நேர்ந்தது என்றார் வந்தியத்தேவர். என்ன என்பது போல வியப்போடு பார்த்தான் விமலாதித்தன்.
சோழத்தின் இளவரசனான ராஜேந்திரனின் தனிப்படைக்கு திறமை வாய்ந்த தளபதி ஒருவர் தேவை என என்னிடம் கேட்டிருந்தான். நான் விமலாதித்தனை கை காட்டினேன். அப்படியாயின் சோதித்தே பார்த்து விடுகிறேன் என பாய்ந்து விட்டான் வாளோடு. எனது தேர்வு சரி என்பதையும் தெரிந்து கொண்டான். இனி முடிவு உங்களின் கையில் என புன்னகையோடு நிறுத்தினார் வந்தியத்தேவர். என்ன கூறுவது என்பது புரியாமல் விமலாதித்தன் திகைக்க அவன் அருகில் சென்று அவனது தோள் மீது கை வைத்தான் ராஜேந்திரன். நண்பா, சம்மதித்து விடு. என்னோடு இணைந்திருக்க நமக்கான சாதனைகள் காத்து கிடக்கின்றன நமது வரவை எதிர்நோக்கி என்றான். அவனது கைகளை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டான் விமலாதித்தன். இளவரசே, நண்பா என்ற ஒற்றை சொல்லிலேயே எமை வென்று விட்டீர். எனக்கு கட்டுப்பட்டு என்று கூற வேண்டிய நீங்கள் என்னோடு இணைந்து என்று கூறிய போதே தெரிந்துவிட்டது உங்களின் பெருந்தன்மை. உங்களது தனிப்படையில் பொறுப்பேற்பது ஆகச் சிறந்த சன்மானம் எனக்கு என்றான் விமலாதித்தன். ஏனோ அவனது குரல் தழுதழுத்தது. நண்பா என்று நானே உன்னை அழைத்த பிறகு இளவரசே என்று கூறி அந்நியப்படுத்த வேண்டாம் நண்பா. நீ என்னை பெயரிட்டே அழைக்கலாம். எனக்கு நெருக்கமானவர்கள் என்னை பெயரிட்டு அழைப்பதையே நானும் விரும்புவேன் என்றான் ராஜேந்திரன். நல்லது. வெறுமையாக பொழுதை வீணாக்குகிறோம் என்ற எண்ணம் இனி உங்களுக்கு ஒருபோதும் வராது என்று நினைக்கிறேன். அவரவருக்கான கடமைகள் உண்டு. அதனை நோக்கி முன்னேறுவோம். இப்போது உணவருந்த செல்லலாமா என்று கேட்டபடி எழுந்தார் வந்தியத்தேவர். காலையில் தங்கள் மனதில் தோன்றியிருந்த எண்ணம் எப்படி இவருக்கு தெரிந்தது என்ற குழப்பத்தோடு வேங்கியின் இளவரசர்களும் எழுந்திருக்க, குந்தவை, உன் தம்பியிடம் தகவல் அளித்துவிடு. வேங்கியின் இளவரசர்களின் மனக்குறைகளை தீர்த்துவிட்டோம் என்று என வந்தியத்தேவர் கூற, நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் காரணம் ராஜராஜர்தான் என்பது அப்போதுதான் விளங்கியது அவர்களுக்கு. தங்களின் எண்ணங்களின் ஓட்டம் பற்றியும் சிந்தித்து அதற்கு இத்தனை விரைவாக ஒரு தீர்வினையும் கண்டிருக்கும் ராஜராஜரை எண்ணி மலைத்து போயினர் இருவரும். ஒரு சிறு ஐயம் கேட்கலாமா என இழுத்தான் சக்திவர்மன். தாராளமாக கேட்கலாம், தயக்கமேதுமின்றி என்றார் வந்தியத்தேவர். எங்களை ஒப்படைக்க கூறியிருக்கும் ஜடாசோட வீமனுக்கு என்ன பதில் அனுப்புவது என்பது முடிவு செய்துவிட்டீர்களா என்றான் சக்திவர்மன். முடிவெடுத்து பதில் ஓலையையும் அனுப்பிவிட்டார் எம் மன்னர் என்றார் வந்தியத்தேவர். என்னவென்று நாங்கள் அறியலாமா? விமலாதித்தன் கேட்டான் பரபரப்பாக. அது பற்றி மாமன்னர் மட்டுமே அறிவார். ஆனால் சோழ பேரரசின் ஒரு நிர்வாக அதிகாரியையும் எனது தனிப்பட்ட படைப்பிரிவின் தளபதியையும் ஒப்படைக்க கோருவது பற்றி இனி யோசிக்கவே மாட்டான் ஜடாசோட வீமன் என்பதை மட்டும் உறுதியாக கூற முடியும் என்றான் ராஜேந்திரன் புன்னகையோடு. வரலாற்றில் தன் தடத்தை மிக ஆழமாக பதித்து நிற்கப் போகிறது சோழ தேசம் என்பது மட்டுமே தெளிவாக புரிந்தது வேங்கியின் இளவரசர்களுக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.